இந்த உலகத்துல உள்ள மக்கள் நிறைய பேர் கடல்களை கண்டு பயப்படுறாங்க. அதுக்கான முக்கிய காரணம் கடல்ல இருக்கக்கூடிய ஆபத்தான உயிரினங்கள். இதை தவிர இன்னொரு காரணம் கடல்ல இருக்கக்கூடிய மர்மங்கள். அப்படி கடல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மங்களையும் ஆச்சரியமான விஷயங்களையும் பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரியல் கிராக்கன். கிராக்கன் அப்படிங்கிறது சில கதைகளில் சொல்லப்பட்ட பெரிய கடல்வாழ் உயிரினம். அந்த கதைகள் படி கிராக்கன் அளவில் ரொம்ப பெரியதா, கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு பெருசுன்னா கிராக்கனால பெரிய கப்பலை கூட ரொம்ப சுலபமா கடலுக்குள்ள கொண்டு போக முடியும். இதனாலேயே பழங்காலத்தில் கடல்ல பயணம் செஞ்ச பலர் பயத்தோடையே தான் பயணம் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் இதுவரைக்கும் கிராக்கன் அப்படின்னு ஒரு உயிரினம் இருந்ததா எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா சமீப காலமா ஆய்வாளர்கள் கிராக்கன் அப்படிங்கிற உயிரினம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கதா சொல்றாங்க. அதுக்கு கடலோட ஆழத்துல வாழக்கூடிய ஜெயின் ஸ்குவிட் மற்றும் கொலோசல் ஸ்குவிட் வகை மீன்கள் தான் காரணம். 45 அடிக்கும் அதிகமான நீளத்துக்கு வளரக்கூடிய இந்த மீன்கள் கிராக்கன் அப்படின்னு கதைகள்ல சொல்லப்பட்ட உயிரினத்தோட ஒத்து போகுது. அதனால பழங்கால மக்கள் இந்த மீன்களை கூட பழைய கதைகள்ல கிராக்கன் அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்கதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா கொலோசல் ஸ்குவிடும் ஜெயின் ஸ்குவிடும் கடலோட ஆழமான பகுதியில தான் இருக்குமே தவிர கடலோட மேல் பகுதிக்கு அதிகமா வராதுங்க. சில நேரங்களில் வித்தியாசமான முறையில காயம்பட்ட சுறா மற்றும் திமிங்கலங்களை ஆய்வாளர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால அந்த காயங்களை ஏதோ ஒரு மர்மமான உயிரினம் ஏற்படுத்துறதாவும் அந்த உயிரினம் தான் கிராக்கன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கிராக்கனை பத்தின மர்மம் இன்னும் முழுமையா தீரலங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரெமனன்ட்ஸ் ஆஃப் டெட் ஸ்டார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில உள்ள ஏதோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறி அதோட சில பாகங்கள் நம்ம பூமியில உள்ள பசிபிக் பெருங்கடல்ல வந்து விழுந்திருக்கு. அந்த நட்சத்திரத்தை பத்தி ஜெர்மனி ஆய்வாளர்கள் பசிபிக் பெருங்கடல்ல ஒரு துளையை போட்டு ஆராய்ச்சி செய்யும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துளையை போடும்போது ஒரு வித்தியாசமான கனிமம் கடலுக்கடியில புதைஞ்சிருந்தது தெரிய வந்திருக்கு. ஆய்வாளர்கள் வெளியிட்ட தகவல் படி அந்த நட்சத்திரத்தோட துகள்கள் சுமார் 27 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தொடர்ந்து 8 லட்சம் ஆண்டுகளுக்கு மழை பொழியிற மாதிரி பூமியில வந்து விழுந்திருக்கு. அந்த துகள்களுக்கு நடுவுல சில வித்தியாசமான பாக்டீரியாக்களும் படிமமா இருந்திருக்கு. ஆய்வாளர்கள் இதையெல்லாம் சோதித்து பார்த்துட்டு அந்த பொருட்கள் பூமிக்கு சம்பந்தம் இல்லாத வெளியே இருந்து வந்த பொருட்கள் அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கனிமம் வேற ஒரு நட்சத்திரத்தோட பாகங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆய்வுக்கு அப்புறமா ஆய்வாளர்கள் இன்னொரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. அது என்னன்னா, எப்பவோ ஒரு காலத்துல பூமிக்கு வந்த வேற ஒரு நட்சத்திரத்தோட துகள்கள்ல பாக்டீரியா இருக்குன்னா கண்டிப்பா விண்வெளியில பூமியை தவிர மற்ற கிரகங்கள்லையும் உயிர்கள் வாழும் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. ப்ரீஹிஸ்டாரிக் ஷார்க்ஸ். சுறாக்கள் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதிகமா பரிணாம வளர்ச்சி அடையாம அப்படியே தான் இருந்து வருதுங்க. ஆரம்பத்துல இருந்தே சுறா இனம் பயங்கரமான வேட்டை பண்புகளோட கடல்கள்ல அதோட ஆதிக்கத்தை செலுத்தி வருது. இந்த சுறாக்களை பத்தி ஆய்வாளர்கள் ஏற்கனவே பலவிதமான ஆய்வுகளை நடத்தி இருந்தாலும் அதிகமான ஆய்வுகள் நடத்தப்படாத சில பயங்கரமான சுறாக்களும் கடலோட ஆழமான பகுதிகளில் வாழ்ந்து வருதுங்க. உதாரணமா காப்ளின் ஷார்க் வகை சுறாவை சொல்லலாம். இந்த சுறா கடலோட ஆழமான பகுதியில் வாழ்றதால அந்த இடத்துல அடிக்கடி நல்ல உணவுகள் கிடைக்காது. இதனால கிடைக்கக்கூடிய உணவை தவற விடாத அளவுக்கு காப்ளின் சுறா பயங்கரமான பற்கள் இருக்கக்கூடிய வலிமையான தாடைகள் கொண்டதா இருக்கும். இந்த தாடைகள் அதோட உடல்ல இருந்து குறிப்பிட்ட அளவுக்கு முன்னோக்கியும் வரும். அதனால இதுகிட்ட இருந்து மற்ற உயிரினங்களால அவ்வளவு சீக்கிரமா தப்பிக்க முடியாது. ஆனா இப்படி ஒரு சுறா இனம் இருக்கதே 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது. 2008ஆம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த சில ஆய்வாளர்கள் காப்ளின் சுறாவை வீடியோவா பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு சுறா இருக்கதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. டீப் வாட்டர் ஸ்டோன்ஹெஞ்ச். இங்கிலாந்துல உள்ள ஸ்டோன்ஹெஞ்ச் ஒரு பிரபலமான தொல்லியல் மற்றும் வரலாற்று தளம். இதே மாதிரியான ஒரு அமைப்பு அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் ஏரியிலையும் நீருக்கடியில இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம்னு கருதப்படுற இந்த கல் அமைப்புகளை நார்த் வெஸ்டர்ன் மிச்சிகன் யூனிவர்சிட்டியை சேர்ந்த பேராசிரியர் மார்க் கோலியும் பிரைன் அபாட்டும் சேர்ந்து 2007ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க உள்ள ஒரு பாறையில யானை இனத்தோட தொடர்புள்ள மெசடான் அப்படிங்கிற உயிரினத்தோட உருவம் ஓவியமா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரினம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிஞ்சு போனதா நம்பப்படுது. அதனால அந்த பாறைகள் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயன்பாட்டில் இருந்திருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறமா ஏற்பட்ட ஐசேஜில் தான் அந்த பாறை அமைப்புகள் சேதமடைஞ்சி நீரால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னும் ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. இதே மாதிரியான சில பாறை அமைப்புகள் இத்தாலியோட சிசிலி பகுதியில் உள்ள கடல்ல மூழ்கிய நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உள்ள கற்கள் முன்னொரு காலத்துல கலங்கரை விளக்கமா பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
ஃப்ரில் ஷார்க். பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு சுறா இனம் தான் ஃப்ரில் ஷார்க். இந்த சுறா மற்ற சுறாக்கள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமான உடல் தோற்றம் கொண்டதாக இருக்கும். அதிகபட்சமாக 7 அடி வளரக்கூடிய இந்த இன சுறா கடலோட ஆழமான பகுதிகளில் தான் வாழும். அதனாலேயே இதை கடலோட மேல் பகுதியில் பார்க்கறது ரொம்பவே அபூர்வம். இந்த காரணத்தாலேயே இந்த சுறாவை யாராவது புதுசாக பார்த்தா இது ஒரு சுறா அப்படிங்கிற எண்ணமே ஏற்படாது. சொல்லப்போனால் ஆய்வாளர்களும் கூட இந்த வகை சுறாவை பற்றி அதிக ஆய்வுகளை நடத்தலை. இதனால ஃப்ரில் ஷார்க்கை பற்றின பல தகவல்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ சில ஆண்டுகளாக தான் சில ஆய்வாளர்கள் கடலில் உள்ள இந்த வகை சுறாக்களை கண்காணித்து வராங்க. இதே மாதிரி இன்னும் சில ஆய்வாளர்கள் இந்த இன சுறாக்களை கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து ஆய்வகத்தில் உள்ள தொட்டிகளில் வளர்த்து கண்காணித்து வராங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த மர்ம சுறாவை பற்றின பல தகவல்கள் வெளியாகும். லோகோமோட்டிவ் கிரேவியார்ட். 1985ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நியூ ஜெர்சி பகுதியில் உள்ள கடல்ல ஒரு படகுல போய்கிட்டு இருந்த நபர் கடலோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ வித்தியாசமா இருந்ததை உணர்ந்து கடலுக்குள்ள இறங்கி போய் பார்த்து அங்க இருந்த 2 ரயில் என்ஜின்களை கண்டுபிடிச்சிருக்காரு. கடலோட 90 அடி ஆழத்துல இருந்த அந்த என்ஜின்கள் பிளானட் கிளாஸ் 222T அப்படிங்கிற அரிதான மற்றும் ரொம்ப பழமையான நீராவி என்ஜின்கள். படகுல வந்த நபர் அதிகாரிகளுக்கு கொடுத்த தகவல் மூலமா அந்த இடத்துக்கு வந்த அதிகாரிகள் கடலுக்குள்ள இருந்த ரயில் என்ஜின்களை சோதனை செஞ்சுட்டு அதை பத்தின தகவல்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. 20க்கும் அதிகமான முறை கடலுக்குள்ள இறங்கி அந்த என்ஜின்கள்ல சோதனை நடத்தியும் அந்த என்ஜினோட மாடலை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அந்த என்ஜின்கள் எந்த இடத்தை சேர்ந்தது, கடலுக்குள்ள எப்படி வந்திருக்கும்னு வேற எந்த தகவலையும் சேகரிக்க முடியல. இதனால அந்த என்ஜின்களை பத்தி பலரும் பலவிதமான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த என்ஜின்கள் கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல என்ஜின்களை கப்பல் மூலமா வேற இடத்துக்கு கொண்டு போகும்போது கப்பல் கவிழ்ந்து தான் அந்த என்ஜின்கள் கடலுக்குள்ள வந்ததா பெரும்பாலான மக்கள் சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா எந்த ஒரு பதிவும் இல்லை. சமீப காலமா இதுக்கெல்லாம் ஏலியன்கள் தான் காரணம்னு சிலர் சொல்றாங்க. இப்படி பல கதைகள் சொல்லப்படுறதால இதுல எது உண்மைன்னு இன்னும் தெரிய வரல. சர்காஸ்டிக் ஃப்ரிஞ்ச் ஹெட். இதுவரைக்கும் கேள்விப்படாத மாதிரி இருக்கக்கூடிய சர்காஸ்டிக் ஃப்ரிஞ்ச் ஹெட் அப்படிங்கிறது வட அமெரிக்காவுக்கு பக்கத்தில் உள்ள கடல் பகுதியில் வாழக்கூடிய ஒரு சின்ன மீன் இனம். இந்த மீன் அளவில் சின்னதாக இருந்தாலும் அதோட வாய் மட்டும் ரொம்ப பெரியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிக ஆக்ரோஷ குணம் கொண்ட இந்த மீன் அது வாழக்கூடிய இடத்தை ரொம்ப அதிகமாக பாதுகாக்கும். ஒரு தெருவுக்குள்ள புதுசாக ஏதாவது நாய் வந்தால் அந்த தெருவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நாய்கள் எப்படி சண்டை போடுமோ அதே மாதிரி ஒரு சர்காஸ்டிக் ஃப்ரிஞ்ச் ஹெட் இருக்கக்கூடிய பகுதிக்கு அதே இனத்தை சேர்ந்த இன்னொரு மீன் வந்தா உடனடியா அந்த 2 மீன்களும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே அந்த இடத்துல உள்ள மீன் தன்னோட எல்லையை பாதுகாக்கவும் புதுசா வந்த மீன் அந்த இடத்தை பிடிக்கவும் ரொம்பவே போராடுங்க. அப்படி சண்டை போடும்போது தாக்குறதுக்கு வாயை தான் பயன்படுத்தும். அந்த பெரிய வாய்க்குள்ள கூர்மையான பற்கள் இருக்கும். ஆனாலும் 2 மீன்களும் நேருக்கு நேராக சண்டை போடும்போது சீக்கிரத்துல தோல்வி ஏற்படாது. ஒருவேளை ஏதாவது ஒரு மீனோட வால் பகுதி இன்னொரு மீனோட வாயில சிக்கிட்டா வாழை பிடிக்கிற மீன் தான் வெற்றி அடையும். ஐலாண்ட்ஸ் ஆஃப் கான்வானா. நம்ம பூமியில பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய கண்டம் தான் கான்வானா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல்ல உள்ள சின்ன சின்ன தீவு பகுதிகளை உலக வரைபடத்தில் இணைக்கிறதுக்காக இந்திய பெருங்கடல் பகுதியில் சில ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் சோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த சோதனையில தான் இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில கடலோட 1 மைல் ஆழத்துல சில நிலப்பகுதிகள் இருந்தது தெரிய வந்தது. அந்த நிலப்பகுதிகள் முன்னொரு காலத்துல பூமியில இருந்த கான்வானாவா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் ஆய்வாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த நிலப்பகுதிகளில் சில சோதனைகளை நடத்தி இருக்காங்க. அந்த சோதனைகளோட முடிவுல கான்வானா கண்டம் காலப்போக்கில் சின்ன சின்ன தீவுகளா பிரிஞ்சிருக்கும் அப்படின்னும் அதுக்கப்புறமா அதுல சில தீவு பகுதிகள் நீரால மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பூமி உருவான காலத்துல இருந்தே பூமியோட டெக்டோனிக் தகடுகள் அடிக்கடி நகர்ந்து நிலப்பரப்புகளோட இடத்துல மாற்றம் ஏற்படுது. அதனால இந்திய பெருங்கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நிலப்பரப்பு வேற இடத்துல இருந்து நகர்ந்து வந்ததா கூட இருக்கலாம். ஒரு சிலர் அந்த நிலப்பகுதிகள் லெமூரியா கண்டத்தோட பகுதிகளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிண்ட் மியூட்டன்ட் உல்ஃபிஷ். சில மாதங்களுக்கு முன்னாடி சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவன ஒரு புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்துல ஜப்பானை சேர்ந்த ஒரு மீனவர் உல்ஃபிஷ் அல்லது ஓனாய் மீன் அப்படின்னு சொல்லப்படுற மீன் இனத்துல அளவுக்கு அதிகமா வளர்ந்த ஒரு மீனை கையில பிடிச்சிருக்காரு. இந்த புகைப்படத்தை பார்த்த சிலர் இந்த மீன் ஏதோ காரணத்தால வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா வளர்ந்திருக்கு, அதனால இது பூமியோட அழிவுக்கான அறிகுறின்னு சொல்லி இருக்காங்க.
இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டதால அந்த மீனை பிடிச்ச மீனவரை சில செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு பேசினப்போ அந்த குறிப்பிட்ட மீன் புகைப்படத்துல இருந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படின்னும் கேமராவை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வச்சு புகைப்படம் எடுக்கும்போது அந்த மீன் பெருசா தெரிஞ்சதாகவும் அந்த மீனவர் சொல்லி இருக்காரு. பொதுவா இந்த வகை மீன்கள் 3 அடி நீளம் வரைக்கும் வளரும். அந்த புகைப்படத்துல உள்ள மீனும் கிட்டத்தட்ட அதே அளவு நீளம் தான் இருந்திருக்கு. அண்டர் வாட்டர் சிட்டிஸ். அட்லாண்டிஸ் நகரம் நீருக்கடியில மறைஞ்சு போனதா பல ஆண்டுகளா சொல்லப்படுது. ஆனா அட்லாண்டிஸை தவிர இன்னும் பல நகரங்களும் நீருக்கடியில மறைஞ்சு போயிருக்கு. இதுல சில நகரங்கள் நீருக்கடியில இருந்து மறுபடியும் கண்டுபிடிக்கவும் பட்டிருக்கு. இதுவரைக்கும் கிரீஸ், ஜப்பான், இந்தியா போன்ற பல நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள கடல் பகுதியில சில மூழ்கின நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சங்கன் பேலஸ் ஆஃப் கிளியோபாட்ரா அப்படிங்கிறது எகிப்தோட அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துக்கு பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மூழ்கின நகரம். இந்த நகரம் நிலநடுக்கம் அல்லது சுனாமி ஏற்பட்டு நீருக்குள்ள போனதா சொல்லப்படுது. இதே மாதிரி சீனாவில் லயன் சிட்டி அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஷியாண்டோ ஏரியில அணையையும் நீர்மின் நிலையத்தையும் ஏற்படுத்தும் போது மூழ்க வச்சிருக்காங்க. இந்தியாவிலையும் துவாரகை அப்படிங்கிற மூழ்கின நகரத்தையும் நம்ம தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்துக்கு பக்கத்துலையும் இந்திய பெருங்கடல்லையும் சில மூழ்கின நகரங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.